ஹாய், நான் நிரோஷன். இன்றைக்கி உலக கிரிக்கெட்டில் தலைசிறந்த துடுப்பாட்ட வீரரும் தலைசிறந்த விக்கெட் காப்பாளருமான ஒரு வீரரை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதாவது இலங்கையில் மாத்தறை பிரதேசத்தில் 1977 அக்டோபர் மாதம் 27 பிறந்த இவர்தான் இலங்கை அணியின் இடதுகை துடுப்பாட்ட வீரரும் சிறந்த ஒரு விக்கெட் காப்பாளருமான குமார் சங்கக்காரை பற்றி தான் இன்றைக்கு பார்க்க போகிறோம். இவர் இலங்கையில் மட்டுமல்லாது உலகத்தில் தலை சிறந்த கிரிக்கெட் வீரர்களில் ஒருவராகவும் சிறந்த ஒரு ஆளுமை உடையவராகவும் கூறப்படுறாங்க. இவரோட முழு பெயரை பார்த்தோம்னு சொன்னால் குமார் சங்கக்காராவாக இருக்கிறாங்க. இவர் மாத்தறை பிரதேசத்தில் 1977 அக்டோபர் மாதம் 27 பிறந்திருக்கிறார். இவர் இலங்கையில் கண்டி பிரதேசத்தில் டிண்டி காலேஜில் தனது படிப்பை முடிச்சிருக்கிறார். இவர் கிரிக்கெட்டில் மட்டுமில்லாமல் சட்டத்துறையிலும் லோவை முடித்து ஒரு பட்டதாரியாக இருந்திருக்கிறாரு. இவரோட கிரிக்கெட்டை பொறுத்தளவு இவரோட பதவியானது கொஞ்ச காலம் வலது கையால் பந்து வீசியிருக்கிறாரு. சில போட்டிகளிலும் வீசியிருக்கிறாரு. சர்வதேச போட்டிகளில் பெரும்பாலும் இவர் இடது கை துடுப்பாட்ட வீரரும் சிறந்த ஒரு விக்கெட் காப்பாளருமாக திகழ்ந்திருக்கிறாரு. சர்வதேச கிரிக்கெட்டில் வாழ்க்கை எவ்வாறு இவரோட போட்டிகள் ஆரம்பமாச்சுன்னா, ஒரு நாள் போட்டி ஓடிஐ பாகிஸ்தானுக்கு எதிராக ஜூலை மாதம் 2000 ஜூலை மாதம் பாகிஸ்தான் அணிக்கு எதிராகவும், அதே 2000 ஜூலை மாதம் தென்னாப்பிரிக்காவுக்கு எதிராக டெஸ்ட் போட்டியிலும் அறிமுகமாகிறார். ஒரே வருடத்தில் டெஸ்ட் போட்டியிலும் ஓடிஐ போட்டியிலும் அறிமுகமாகிறார், ஒரு நாள் சர்வதேச போட்டியில். அது மட்டுமல்லாது உலகத்தில் அறிமுகமான T20 போட்டிகள்லையும் 2006 ஜூன் மாதம் இவர் தனது முதலாவது போட்டியை இங்கிலாந்து அணிக்கு எதிராக ஆரம்பிக்கிறார். இவர் விளையாடிய காலம், அதாவது இலங்கை அணிக்காக இவர் விளையாடிய காலமானது 2000 முதல் 2015 வரையான காலப்பகுதியில் விளையாடி இருக்கிறார். கிட்டத்தட்ட 15 வருடங்கள் தனது கிரிக்கெட் வாழ்க்கையை இலங்கை அணிக்காக அர்ப்பணிச்சிருக்கிறார். இவர் இலங்கை அணியின் இன்னும் பல அணிகளிலும் சிறந்த ஒரு விக்கெட் காப்பாளராகவும் மேன்மை வாய்ந்த இடது கை துடுப்பாட்ட வீரராகவும் விளங்கியிருக்கிறார். இவரோட பிரதான சாதனைகளாக இருக்குதுன்னு பார்த்தா 134 டெஸ்ட் போட்டிகளில் 12,400 ரன்களை பெற்றிருக்கிறாரு. டெஸ்ட் போட்டியில் இவரோட சராசரி 57.40 இருக்கிறது மட்டுமல்லாது சிறந்த ஒரு சராசரி பிரதியையும் கொண்டவர். அதுலேயும் 38 சதங்கள் 52 அரை சதங்களையும் பெற்றிருக்கிறார். ஒரு நாள் போட்டிகள் ஓடிஐயில் 404 போட்டிகளில் 14,234 ரன்களை பெற்றிருக்கிறாரு. ஓடிஐ போட்டியில் இவரது சராசரி 41.98 இருக்கிறது. மிகச்சிறந்த ஒரு சராசரியையும் வச்சிருக்கிறாரு. ஒரு நாள் போட்டிகளில் 25 சதங்களும் 93 அரை சதங்களையும் பெற்றிருக்கிறார். அது மட்டுமல்லாது T20 போட்டிகள் குறைந்த அளவான போட்டிகளை விளையாடி இருக்கின்றார். 56 போட்டிகளில் 1382 ஓட்டங்களையும் பெற்றிருக்கிறார். இவர் போட்டியில் மட்டும் ஜொலித்தவர் அல்ல, பல ICC விருதுகளையும் வென்றிருக்கிறார். அது மட்டுமல்லாது முக்கிய விஷயம் என்னன்னு சொன்னால், 2014 உலக T20 கோப்பையை இலங்கை அணி வெற்றி பெற்றிருக்க டைமில் இவர் இலங்கை அணிக்காக விக்கெட் கீப்பராக கடமையாற்றி அந்த வெற்றியில் இவரது பங்களிப்பும் இருந்திருக்குது. அது மட்டுமல்லாது 2015 உலக கோப்பையில் தொடர்ச்சியாக 4 சதங்கள் அடித்த முதல் வீரராகவும் இவர் இருக்கிறார். ஒரு உலக கோப்பையில் தொடர்ச்சியாக 4 சதங்களை அடித்த முதலாவது வீரராக இலங்கை வீரராக குமார் சங்கக்கார இருக்கிறார். இவரது ICC அவார்ட்கள், அதாவது ICC விருதுகள் என்னென்னு பார்த்தா, ICC கிரிக்கெட் வருட விருது 2012 இவருக்கு கிடைச்சிருக்கு. பெருமைக்குரிய விடயமாக இருக்கிறது. பலமுறை ICC உலக 11 இடம்பெற்றிருக்கிறார். இவர் தலைமை வகித்த பதவிகள் என்னென்னு பார்த்தா, இலங்கை அணியின் கேப்டனாக 2009 முதல் 2011 வரை பணியாற்றியிருக்கிறார். அவரது தலைமையில் இலங்கை அணி 2009 T20 உலகக்கோப்பையில் இறுதியில் மற்றும் 2011 ஒரு நாள் போட்டியில் உலக கோப்பை இறுதி வரையும் சென்றிருக்கு. 2009 T20 ஃபைனலுக்கும் 2011 ODI ஃபைனலுக்கும் இவரோட தலைமையில் தான் இலங்கை அணி சென்றிருக்கு. இவர் 2015 சர்வதேச கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வு பெற்றிருந்தார். பின்னர் மெல்போர்ன் கிரிக்கெட் கிளப்புக்கு தலைவரானார். அதாவது மெல்போர்ன் வரலாற்றில் முதலாவது அயல்நாட்டு வீரராகவும் குமார் சங்கக்கார தலைமை பதவியை வகித்தார். கிரிக்கெட்டில் ஓய்வு பெற்ற பிறகு இவர்
கிரிக்கெட் நிர்வாகியாகவும் மற்றும் தன்னார்வ சேவையாளராகவும் சிறந்த கிரிக்கெட் வர்ணனையாளராகவும் திகழ்ந்து கேட்டிருக்காரு. அது மட்டுமல்லாது இவரது சிறப்பு அம்சம் என்னன்னு சொன்னால், சங்கக்கார கிரிக்கெட்டில் ஒழுக்கம், அறிவு, ஸ்டைலிஷ் மற்றும் அறிவுரை கொண்ட சிறந்த நபராக கருதப்பட்டிருக்கின்றார். அது மட்டுமல்லாது 2011ஆம் ஆண்டு இவரது பேச்சு உலக ஐசிசி முக்கியமான விடயங்களில் இவருடைய பேச்சு தான் இருந்துச்சு. இப்பொழுது முக்கிய பதவி ஒன்று கிடைக்கப்பட்டிருக்கு. ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கு ஹெட் கோச்சாக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அதாவது தலைமை பயிற்சியாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார் 2026ஆம் ஆண்டு ஐபிஎல் போட்டிகளில். குமார் சங்கக்காரா தொடர்பான எனக்கு தெரிந்த பல்வேறு விடயங்களை உங்களோடு பகிர்ந்திருக்கின்றேன். இது தொடர்பான பல்வேறு கருத்துக்களை உங்களது பதிவுகளை பதிவிட்டு செல்லுங்கள். உங்களது ஆதரவை எதிர்பார்த்து இந்த முதலாவது பதிவை நான் பதிவிட்டிருக்கின்றேன். மேலும் லைக் செய்யுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்களுடன் நான் நண்பன் நிரோஷன்.